எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இந்த கடனை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த கடன் டேப்ஸ்ல தமிழ்நாடு அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து வாங்கக்கூடிய கான்ட்ரிபியூஷனை தனியா வச்சுப்பாங்களா? அதுக்கான சட்டத்துடைய ப்ரொடெக்ஷன் இருக்கா? அதுக்கான சட்டத்தை சட்டசபையில ஏற்றிட்டாங்களா? அப்போசிஷன் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? அதெல்லாம் இல்லாமலேயே எலெக்ஷன் வரதுனால அவசர அவசரமா பென்ஷன் ஸ்கீமை நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். இந்த பென்ஷன் ஸ்கீம் ஆகப்பட்டது உங்ககிட்ட இருந்து 10% வாங்கக்கூடிய ஸ்கீம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. உங்ககிட்ட இருந்து 10% வாங்குற ஸ்கீம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. திருப்பி சொல்றேன், அரசு ஊழியர்கிட்ட இருந்து 10% வாங்குற ஸ்கீம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இங்க கவர்மெண்ட் எங்கேயுமே உடனே உங்களுக்கு பணம் தரல. நீங்க கொடுக்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் அது. நீங்க கொடுக்கிறதுக்கான ஸ்கீம் எதுக்கு? அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் இருக்கணும். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் இருக்கணும் அப்படிங்கறத பதிய வச்சுக்கோங்க. அப்போ இந்த சூழ்நிலையில அரசாங்கம் டிஏபிஎஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஸ்கீமை நீங்க விரிவுபடுத்தி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அதுக்கான சட்டம் இல்லை, எங்கேயுமே அதற்கான அரசாணை இல்லை. இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக பல விஷயத்தை அரசாணையே இல்லாம செய்யக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது.